வார்த்தையை திடீர்னு நீங்கள் ஆவியாளர் தெளிவாக என்கிட்ட சொன்னார், அமிர்த சிஸ்டர் ஜெபம் பண்ண சொல்லுங்கன்னு. ஏன் சொன்னாருன்னு தெரியாது, நான் சொல்லிட்டேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன வசனமோ அந்த வசனத்தை அப்படியே அவங்க சொல்லி ஜெபம் பண்ணாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நம்மோட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் கடந்த நாட்கள்ல தேவ சமூகத்தில் காத்திருந்த போது தேவன் ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அதற்கு முன்பாக இந்த புதிய மாதத்தில் நீங்களும் உங்கள் குடும்பமும் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்க நல்லா தான் இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. நேத்துல இருந்து இந்த வார்த்தை எனக்கு வந்துட்டே இருக்குது. என் விசுவாசிலாம் நல்லா இருக்க போறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். சரி, என்னோட நேரம் அதிகம் இல்லை. என்னோட வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பொதுவாக கவனிங்க, சிலர்லாம் ஆசீர்வதிக்கப்பட நன்மைகள் வர வர அப்படியே சபையை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அப்படி நீத்து போற தன்மை, சபைக்கு வராம போற தன்மை, இதெல்லாம் எங்க போய் முடிக்கும்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு சபையை குறை சொல்லக்கூடாது, ஊழியக்காரனை குறை சொல்லக்கூடாது. இதெல்லாம் எங்க போய் முடிக்கும்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். 30 வருஷ அனுபவத்துல பேசுறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால சபையை ரொம்ப முக்கியப்படுத்துங்க. யூடியூப்ல கேட்கிற ஆளா இருந்தாலும் செய்தாலும் சரிதான், சபையை ரொம்ப முக்கியப்படுத்துங்க. 1000 வேலை இருக்கட்டும், 1000 வேலையை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால பர்சனலா நான் யாரையும் கேட்கறது கிடையாது. ஏன் வரல, ஏன் போல, ஏன் பண்றது இல்லை, ஏன்னா மனக்கோவம் வரும். அதனால எது சொன்னாலும் இப்படி சொல்லிடுறது. ஆமென் சொல்லுங்க. கேட்பாங்கல்ல. அல்லேலூயா. என்னோட கூட வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தோடு நீங்க பேசுங்கப்பா. நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், ஒரு சாதாரண மனுஷன். என் வாயை உங்க வார்த்தைகளால் நிரப்பி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நீங்க தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது. உன் வழி என் வழி கிடையாது, உன் நினைவு என் நினைவு கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க நினைவு எப்படிப்பட்ட நினைவுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே நெகட்டிவா யோசிக்கிற நினைவு, மனுஷன் நினைவு. மேல அதனால மேல் வசனம், துன்மார்க்கன் தன் நினைவுகளை விட்டோம். வாசி, அந்த வசனம் வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும். அப்படின்னா என்ன பாஸ்டர்? என்ன துன்மார்க்கன்ல நீங்க துன்மார்க்கமாவே நினைக்கிறீங்க பாருங்க, அக்கிரமமாவே நினைப்பீங்க. என்ன நினைப்பீங்க? கடைசி காலத்துல இந்த பையன் ஒரு வாய் கஞ்சி ஊத்துமோ ஊத்தாதோ, ஒருவேளை அநாத பணமா நம்மள போட்டா என்ன, இப்படியேதான் சிந்தனை. நம்ம சிந்தனை என்ன சிந்தனை? எப்பயுமே இப்படியே செத்துருவணும், இன்னும் சுருக்குன்னு வலிக்குது பாஸ்டர், கையெல்லாம் மறந்து போகுது பாஸ்டர், இப்படியே போயிடுமா குவாஞ்சின்னு, அதை விட்டு திரும்புன்றாரு. ஆமென் சொல்லுங்க. உன் வழி என் வழி இல்லப்பா. பல பேர் இப்படியே தான் சிந்தனை. வேலை போயிடுமா, இது ஆயிடுமா, அது ஆயிடுமா. இங்க சொல்றாரு, உன் வழி என் வழி இல்ல, உன் நினைவு என் நினைவு இல்ல. ஆமென். நான் சொல்லட்டுமா? நீங்க நினைச்ச நினைவுக்கு அப்படியே நடந்திருந்ததுன்னா 2012வது வருஷத்திலேயே நினைவு நாளை போட்டு கல்லறை கட்டிட்டு இருப்பான். புரியல நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அவர் வழியில இருக்கிறதுனால அவர் நினைவுகளால்தான் ஜீவனோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பொதுவாக ஒரு மனிதனுடைய நினைவுகள் அவன் வழியையும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் வழியையும் தீர்மானிக்கிறது. நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ, நீங்க எப்படி எந்த பாதையில நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுலதான் நீங்க நடப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. இங்க ஆண்டவர் சொல்றார், அந்த வழி இல்லப்பா, நான் உனக்காக போட்டு வைத்திருக்கிற ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிற ஒரு ரூட். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தவறான வழியை செலக்ட் பண்றோம் பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல அந்த மனுஷன் அந்த சோவேருக்கு போற வழி அப்படியே கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்குதுன்னு பார்த்தானா. எப்படி பார்த்தா? அவன் நினைவு என்ன தெரியுமா? ஐயோ, இவ்வளவு பூமி பசும்புல்லா இருக்குது, இந்த பூமி இவ்வளவு நீர்வளம் பொருந்தினதா இருக்குது, இது பயங்கர கர்த்தர் கொடுத்த தோட்டம் போல இருக்குதுன்னு அவன் நினைச்சா பாருங்க. நினைச்ச உடனே அவன் வழி அது மாத்துச்சிங்க. மாத்துனது முடிவு என்ன தெரியுமா? குடும்பமே இல்லாம நிர்மூலமாக்கிட்டான். புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? நம்முடைய நினைவுகள் எப்பொழுதுமே பசுமையா இருக்கிறத பாக்குறது, அதை பாக்குறது. சில நேரங்களில கர்த்தர் நம்ம சில பாதைகள் நடத்தும் போது நம்மளுக்கு புரியாது. ஆமென் சொல்லுங்களேன். திம்னாத்துக்கு போகிற வழி யாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது? சிம்சோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முடிவு என்ன தெரியுமா? மரணத்தின் வழிகள். அதனாலதான் 14:12 நீதிமொழிகளை ஞானி எழுதும்போது சொன்னா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு
பாருங்க, அங்க லோத்தினுடைய மனைவி உப்பு தூணா மாறிட்டா, பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்க. ஏன்? அவன் தன் சொந்த வழிகளை செலக்ட் பண்ணாங்க. எவ்வளவு பெரிய பலசாலி இல்ல, ஒரு காம்பவுண்டை இடிச்சு தூக்கி தோல் மேல வைக்கிற அளவுக்கு பலசாலி. எது தெரியுமா? கொண்டு போட்டுடுச்சு. அவன் தெரிந்தெடுத்த வழி. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நம்ம ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்த்து என் வழி இருக்குது பாட்டேன். இன்னைய வரைக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளவு ஆயிட்டு யாருமே கண்டுபிடிக்கல. எத்தனை பேருக்கு தெரியுது? கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்படி சொல்றார், உனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரியும், எனக்கு பல வழி தெரியும் உன்னை வாழ வைக்க, நடத்த என்ன பல வழி தெரியும். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நீங்க முதல்ல உணரணும். தம்மா துண்டு தேங்காய் மண்டையை வச்சுக்கினே, அது இம்மா துண்டு குருவி மூலையை வச்சுக்கினே, அது யோசிச்சு எப்படி வாழ போறோம், எப்படி பழைக்க போறோம், எப்படி சமாதானம் வரும், எப்படி பிள்ளைய படிக்க வைக்க போறோம். இந்த மண்டையை முதல்ல போடுங்க. இது பேர் நான் தேங்காய் மண்டைன்னு வச்சிருக்கிறேன். என்ன மண்டை? குருவி மூலையை வச்சு வாழ முடியல, சமாதானம் இல்ல, கவலையாகுது, நல்ல வேலை இல்ல பாஸ்டர், கையில காசு இல்ல பாஸ்டர், வியாதியை பார்த்தா பயமா இருக்குது பாஸ்டர், கடனை பார்த்தா பயமா இருக்குது. உனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரியும், வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு வழிகள் என்னிடத்தில். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவர் கையில 1000 வழி இருக்குது பிரதர். உங்களுக்கு தெரியாது, நீங்க போற பாதை தெரியாது, நீங்க அவருக்கு தெரியும். தாவீது ஒரு பொசிஷன்ல 139 சங்கீதத்துல, இங்க இருக்கவே என்னால முடியல, நான் வானத்துக்கு போயிடலாமான்னு பாக்குறேன், இல்லைன்னா கடலுக்கு ஆடியில போய் அங்க பாதை போட்டுலாமான்னு நினைச்சு போறான் பாருங்க. அங்கேயே அவர் கை வந்து அவரை நடத்துது. ஆமென் சொல்லுங்க. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டான் 139:6. ஐயோ, இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமா, எனக்கு வாசி, இந்த அறிவு எனக்கு எப்படி இருக்குதா? ஆச்சரியமா இருக்குது. உங்களுக்கு எட்டாத உயரம் அவரோட அறிவு. ஆமென் சொல்லுங்க. அவர் நடத்துத பிரதர் ஆச்சரியமா இருக்கு பிரதர். உனக்கு இதெல்லாம் உங்களுக்கு எட்டவே எட்டாது. அதெல்லாம் திரும்பி சொல்றேன். இந்த தேங்காய் மண்டையை வச்சுக்கின்னு, இந்த குருவி மூலையை வச்சுக்கின்னு யோசிக்க கூடாதெல்லாம் உட்காந்து வீட்டுல அப்படியே கூரைய பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி ஆச்சரியமான வழிகள் அவர் வழிகள். 147 சங்கீதம் 4:5 சொல்றாரு, நட்சத்திரத்துக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறாராம். என்ன பண்றாராம் பிரதர்? உங்களுக்கு தெரியுமா? 8 புள்ள ராஜிக்கு இருந்ததுன்னா பெரியவனை கூப்பிடுறீ, சின்னவனை கூப்பிடுறீன்னு இருப்ப. நீ அதெல்லாம் பேர் மறந்து போச்சு இருப்ப. நட்சத்திரத்துக்கு பெயர் வைத்து அழைக்கிறவர் என் ஆண்டவர். கையை தட்டிட்டு ஒரு தடவை நட்சத்திரத்துக்கு பேர் வச்சிருக்கிறார். அவர் அறிவு அவ்வளவு அளவில்லாதது. அதனால கர்த்தருடைய நடத்துதல் மேல எப்போது நம்பிக்கை வைங்க. கர்த்தருடைய வழிகள் மேல எப்போது நம்பிக்கை வைங்க. நான் சொல்றேன், எப்படி பாஸ்டர் இது என் வழி எப்படி அவருக்கு தெரியும்? எப்படி என்ன நடத்த போறான்னு கேட்டீங்கன்னா பதில் கீழே கொடுத்திருக்கிறார். வாசிங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அந்த இடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைச்சிட்டு எப்படியோ இருக்கும். ரொம்ப அழகா புரிய வைக்கிறார். எப்பா, என் வழி எப்படி, என் குடும்பம் எப்படி, இப்படி எல்லாம் யோசிச்சு அப்படியே உட்கார்ந்து இந்த மண்டையை வச்சுக்கின்னு, வானத்துல இருந்து நான் மழையை அனுப்புனா மழை கீழே போயிட்ட உடனே நீ விதைக்கல, நீ நடல, ஒண்ணும் பண்ணல, மழை வந்த உடனே எப்படி ஆட்டோமேட்டிக்கா அது முளைச்சி வருதோ அதை போல உன்னை தேடி என் வசனம் இன்னைக்கு வருது, என் வார்த்தை உன்னை தேடி வருது. இந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டினா அது எப்படி முளைத்ததோ அப்படியே நான் இதை சொல்லுங்க. அல்லேலூயா. வானத்துல இருந்து பெய்யற மழைக்கும் கர்த்தரோட வசனத்தை ஒப்பிட்டு பேசுறார். அதுதான் நம்ம ஜெபம் பண்ணுச்சு. எப்படி ஜெபம் பண்ணிச்சு தெரியல. பைபிள்ல அவ்வளோ வசனம் இருக்குது. இதை ஜெபம் பண்ணுது அந்த அம்மா. இன்னைக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், இன்னைக்கு கேட்க போற வார்த்தை வாழ்க்கையில நான் சொல்றேன், எப்படி அது முளைத்து பலனை கொடுக்கிறதோ அப்படி இன்னைக்கு பலனை கொடுக்கலாம். சொல்லிடுங்களா? சொல்லிட்டு கீழே சொல்றாரு, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் தங்கரத வண்டியில நினைச்சுக்கு போறீங்க. உடனே சமாதானமாய் கொண்டு நிறைய பேர் சமாதானமாய் அப்படி சொல்ல அவரு. இன்னைக்கு ஒரு அடிமைத்தனத்துல, இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். நீங்க மகிழ்ச்சியாக புறப்பட போறீங்க. நீங்க எங்க போனாலும் சமாதானமா கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைய கொட்டும். சொல்லிட்டு சொல்றாரு, முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம். கையை தட்டி கேளுங்க. முளையோ காஞ்சொலிக்கு பதிலாக மிருது செடி எழும்போ. இது கர்த்தருக்கு கீர்த்தி, நிர்மூலமாவாத நீதி அடையாளம்.
அல்லேலூயா. நான் சொல்றேன், வசனம் தான் உனக்கு வழி. அது அவர் விரும்புகிறத செய்யும், நீ விரும்புகிறத செய்யாது. எப்பயுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க விரும்புறதெல்லாம் செஞ்சிட்டாருன்னா நீங்க க்ளோஸ். ஆமே. இந்த வசனம் என்ன விரும்புகிறதோ, உன் வாழ்க்கை வளமாய் இருக்கும், செழிப்பாய் இருக்கும் என்று, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று வசனம் விரும்புகிறதோ நீங்க அப்படிதான் செய்ய போறீங்க. ஆமே சொல்லுங்க, வாழ போறீங்க. அல்லேலூயா. அதுதான் சொல்லுவேன், நீங்க நினைத்திருக்கிற நினைவின் வழியில பார்த்து நடக்காதீங்க. நீங்க நினைச்சிருக்கிற நினைவை எதிர்பார்த்து இப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, அந்த வழியில நடக்காதீங்க. ஏன்? அந்த வழியில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சோர்வு இருக்கு, சமாதானம் இல்லாம இருக்கு. அந்த வழியில என்ன இருக்குன்னா, துன்பங்கள் இருக்கு பிரதர். நீ அதையே நினைக்காத சிஸ்டர், அவர் வழியை நினைச்சு பாரு. அது வசனம் கொடுக்கிற வழி. ஆமென் சொல்லுங்க. வார்த்தை கொடுக்கிற வழி. அதனாலதான் எரேமியா 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 6:16 வாசிங்க. எரேமியா 6:16 வாசிங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதைனா என்னது? எங்கள் பிதாக்கள் நடந்த, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நடந்த பூர்வ பாதைகள், அவர்களை எப்படி கர்த்தர் வழி நடத்தினார் என்ற அந்த பூர்வ பாதையில நின்று கேட்டு விசாரித்து, ஆமா, பெரிய பெரிய சபையா இருக்குதுன்னு போயிடாத. ஆமென் சொல்லுங்க. பில்டிங் தான் பெருசா இருக்கும், அங்க கர்த்தரோட வழி என்னது இருக்காது. ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, அதிலே நல்ல வழி எது என்று பார்த்து அதுல நீங்க நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மோரியாதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மலை. அங்கதான் வழி இருக்குது, அங்கதான் இளைப்பாறுதல் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயாவே சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. பிரதர், நல்ல வழி எதுன்னு பாரு பிரதர். கர்த்தர் உன்னை நடத்துற பாதை எதுன்னு பாரு பிரதர். கர்த்தர் உன்னோட பேசுற இடம் எதுன்னு பாரு பிரதர். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உன் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்குன்னா இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் ஏற்படுத்தி இருக்கிற வழியை தான் எதிர்பார்க்கணும். நீங்க ஏற்படுத்தி வைத்திருக்கிற, நீங்கள் நினைத்திருக்கிற நினைவின் வழி நடவாதிருந்த நிலையிலிருந்து தேவன் எனக்காக ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த எதிர்பார்க்கிற பார்வை, அந்த எதிர்பார்க்கிற அபிஷேகம் நமக்குள்ள வரணும். 10 பேர் புறப்பட்டாங்க, ஆனா 5 பேருக்கு முன்ன அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அதுக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடணும். ஆமென் சொல்லுங்க. மீதி 5க்கு எப்படின்னா நம்மளுக்கு திறக்கவே மாட்டாது. எதிர்பார்ப்போட அந்த கையில இருந்த எண்ணெய் குறையாம, அபிஷேகம் குறையாம உட்கார்ந்துருந்தான் பாருங்க. உட்கார்ந்ததற்கா கதவு திறக்கப்பட்டது. நான் சொல்றேன், உள்ளே பிரவேசித்தார்கள். நீ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் உனக்காக செலவிட்ட இந்த மாதத்துல திறக்க ஆரம்பிப்பார். நீ அதற்குள்ள பிரவேசிப்ப. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், சில நன்மைக்குள்ள, சில ஆசீர்வாதத்துக்குள்ள நீ எதிர்பார்த்து உன் அபிஷேகத்தோடு, உன் அபிஷேக கண்களோடு காத்திருப்பாய். ஆனால் என் மகளே, மகளே, இந்த காலையில் ஆவியானவர் சொல்றதை சொல்றேன், நீ அதற்குள்ள நுழைய போற. எப்படினாலும் கூட்டு போயிடுவாரு. தூங்கி இருந்தீங்கன்னா ஒண்ணு கதை நடக்காது. ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. எவன் வழியில எப்ப என்ன நடக்குன்னே தெரியாது பிரதர். கர்த்தரை மாத்திரம் நம்பி நீ நடக்க ஆரம்பிச்சுன்னு வச்சீங்க. சவுல் எதிர்பார்த்தானா? கழுதையை தேடி வந்த சவுல் எதிர்பார்த்தானா நான் ராஜஸ்தானத்துக்கு கொண்டு போகப்படுவேன்? அவன் வழியில கர்த்தர் குறுக்கிடுகிறார். ஆமென் சொல்லுங்க. அவனுக்கு நல்லா தெரியும், நான் இதற்கு தகுதி இல்லாதவன், குடும்பம் தகுதி இல்லாத குடும்பம். ஆனாலும் கர்த்தர் ஏதோ என்னை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு சொல்றேன், ஒரு சாதாரண கழுதையை தேடுற நபரை போல ஒரு அற்பமாய் வாழலாம். உன் வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதத்துல குறுக்கிடுவார். நான் சொல்றேன், உன்னை ராஜஸ்தானத்துக்கு முடிஞ்சா விசுவாசம் எல்லாம் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜ வாழ்க்கை வாழ்வேன் நினைச்சதே இல்லை. ஒவ்வொருக்கும் ஒரு வழி வச்சிருக்கிறான். அது அவன் பாதையில் ஏற்படுத்த திட்டம் நினைச்சிடாதீங்க. உங்க பாதையில அப்படிப்பட்ட திட்டங்களை வைத்திருக்கிறான். சிலரை சொல்றேன், பெரிய பெரிய ஆபீசர், பெரிய பெரிய ரேங்க்ல, பெரிய பெரிய ரேஞ்சில பவுல போல லாபமா இருந்தவைகளை நஷ்டம் விடுறதுக்கு சிலர் வழியில குறுக்கிட்டு ஊழியத்துக்கு அழைச்சு அடிப்பார். ஆமென் சொல்லுங்க. அவன் எதிர்பார்க்கல, நான் இப்படி அடி வாங்குவேன், இப்படி ஊர் ஊரா சுத்துவேன், இப்படி என்ன போட்டு கொள்ளுவானுங்க அப்படின்னு பவுல் கொஞ்சம் கூட அது அவனுக்கான வழி. நீ என்ன பேசுறா தெரியுமா? ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒரு வழி வச்சிருக்கிறேன். என்னை நடத்துவது போல உங்களை நடத்த மாட்டாரு, உன்னை நடத்துவது போல என்னை நடத்த மாட்டாரு. வழிகள் எல்லாம் வித்தியாசம். நான் இன்னைக்கு சொல்றேன், ஆவிக்குரியவரா இருந்து பரலோகத்துக்குள்ள நுழையணும், அந்த கன்னிகைகளை போல காத்திருந்தா உனக்கான வழி அவர் கண்ணை எதிர்பார்த்துட்டே, அவரை பார்த்துட்டே உன்னை நடத்துவார். இல்ல இந்த பூமியில நான் ராஜஸ்தானத்துக்கு வரணும்னா சவுலை எப்படி நடத்தினார் என்று சிந்தித்துக் கொண்டிரு. கண்டிப்பா கர்த்தர் உன்னை சொல்றேன், அந்த ராஜஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். ஒருவேளை ஊழியத்தை எப்படி நடத்த போறார்? பவுல போல வல்லமையா உன் நிழல் பட்டாலே, உன் கட்சிப்போ போட்டாலே, நான் சொல்றேன் விசுவாசமா கையை தட்டி சொல்லு, கர்த்தர் உன்னை அப்படி நடத்த போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்தா கொஞ்சம் அடி ஓத பாடுகள்லாம் வாங்குறதுக்கு தயாரா வாங்க. ஆமென்.
கர்த்தர் நல்லவர். சரி, ஒரு 3 வழி காட்டியிருக்கேன். நான் 7:45, நான் 8:05, 8:10 ஒரு 3 வழி இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு திறக்க போற 3 வழிகளை காண்பித்து இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். 13ஆம் அதிகாரம் அதனுடைய 17, 18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 13, 17, 18 வாசிங்க. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்திற்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேசத்தின் வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தரத்திலே வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேலர் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து அணியாய் புறப்பட்டு போனார்கள். நம்பர் 1, யுத்தம் இல்லாத வழியில கர்த்தர் இனி வரும் நாட்கள்ல உன்னை நடத்த போறார். விசுவாசம் இருந்தா கையை தட்டி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இனி வருகிற நாட்கள்ல யுத்தம் இல்லாத வழிகள். கடந்த 5 மாதம், கடந்த 4 மாதம், கடந்த மாதம் உன் வீடு முழுவதும் ஒரு யுத்த காலமாக இருந்திருக்கலாம். உன் கண்கள் முழுவதும் குளங்கள் தண்ணீரால் நிரப்பப்பட்டது போல இருந்திருக்கலாம். நீ ஏதோ ஒரு யுத்தத்தின் பாதையில நடந்திருக்கலாம். இன்னைக்கு என்ன தெரியுமா வாக்கு கொடுக்கிறார்? உன்னை ரொம்ப சுலபமா ஆசீர்வதிக்க முடியும், சுலபமா நடத்த முடியும். ஆனால் சில அனுபவங்களில, சில சாட்சிகளில உன்னை நடத்தும்படியாக உன்னை நான் இந்த தேசத்தின் வழியாய் நடத்தாமல் உன்னை சுற்றி போக பண்ணி உனக்கு யுத்தம் இல்லாத ஒரு வழியை இந்த நாள் முதல் காண்பிக்க நம்புறீங்க? ரொம்ப சிம்பிளா உன்னை ஆசீர்வதிக்க முடியும் மகள. ஏன் யுத்தங்களை அனுமதிச்சா? ஏன் இழப்புகளை அனுமதிச்சா? ஏன் போராட்டங்களை அனுமதிச்சா தெரியுமா? உன் வாழ்க்கையில பல காரியங்கள் சாட்சியா எழும்பும். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில நிறைய பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையே ஒரு யுத்த களம் பாஸ்டர், நான் பிறந்ததுல இருந்து இந்த வரைக்கும் யுத்தம் தான் பாஸ்டர். நான் நினைக்கிறேன் முடிக்கும் போது யுத்தத்துல முடிப்போம் போல. இன்னைக்கு சொல்றாரு, உன் யுத்த களத்தை நான் ஓயப்படுவேன், நீ யுத்தத்தை பார்க்காதபடி உன்னை வேறு வழியா நடத்த போறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பார்த்த யுத்தங்கள் முடிந்தது. சில யுத்தங்கள் பாதையில நானே உன்னை நடத்தினேன். ஏன் நடத்தின தெரியுமா? உன்னை பலப்படுத்த எனக்கு வேற வழி தெரியல. உன்னை பலப்படுத்த, உன்னை அனுபவங்களால நிரப்ப, மனிதர்களை புரிந்து கொள்ள, எதையும் சமாளிக்கிற பலசாலியாய் உன்னை மாற்றுவதற்கு தான் சில யுத்தங்களின் வழியாய் நான் நடத்தினேன். எதையும் சமாளிக்கணும். எல்லா காசு நிறைவா பேங்க்ல கையில பணம் இருக்கும்போது நல்ல ஆசீர்வாதமா சாப்பிடுறது இல்ல. 10 பைசா கூட இல்லனா நான் சமாளிப்பேன், கர்த்தர் என்னை நடத்துவார் என்ற அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ள நீ வருவதற்காக சில யுத்தங்களின் வழியாய் உன்னை நான் நடத்தினேன். எல்லா மனிதர்களையும் நம்பினாய், சில மனிதர்களை நம்பாதே என்று சொல்வதற்கு யுத்தங்களின் வழியாய் நான் நடத்தினேன். உன்னை என் கிட்ட சேர்வதற்கு, உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துவதற்கு நான் சில யுத்தங்களின் வழியாய் உன்னை நடத்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சொல்றாரு, யுத்தங்களை ஓய பண்ணினேன். 46ஆம் சங்கீதம் 8:9 அவர் யுத்தங்களை ஓய பண்ணி ஈட்டியை முறித்து ரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்கிறார். நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளுங்கள். படிங்க வசனத்தை. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை உடைத்து உனக்கு எதிராக இருந்த வில்ல உடைச்சிட்டாரு, உனக்கு எதிராக நின்ன ஈட்டியை முறிச்சிட்டாரு. நம்பு மகளே, வாசிங்க. ரதங்களை, பலசாலிகளை ரதங்களால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் கொஞ்ச நாள் அமர்ந்திருந்து நானே தேவன் கையை தட்டி சொல்ல அவர் தான் என்னுடைய தேவன் என்று நான் சொல்லுகிற சாட்சிகள். ஆமென், ஹல்லேலூயா. பலப்படுத்திட்டார்ல இந்த யுத்தத்தை கொடுத்து, எதையும் சமாளிக்கிற ஆற்றலை கொடுத்துட்டார்ல இந்த யுத்தத்தை கொடுத்து. நிறைய பேரை புரிஞ்சுக்கிட்டல இந்த யுத்தத்துக்கு வந்ததுனால. ஆமென் சொல்லுங்க. நான் எப்படி சொல்லுவேன், யுத்தம் வந்தது இதெல்லாம் விடுங்க ஒரு பக்கம், யுத்தம் வந்ததே உனக்கு சாட்சி. உன்னை மாத்திரம் நேர் வழியா நடத்திருந்தாருன்னா நீ எங்க போய் என்ன சொல்லியிருப்ப? புறப்பட்டோம் 2 நாள்ல கானானுக்குள்ள போயிட்டோம். நீ 40 நாள் நடந்தது என்ன தெரியுமா? அது ஒரு சாட்சியின் பாதை. எத்தனை வரான் ஜனங்களா வனாந்தரத்துல மண்ணா சாப்பிட்டு காலை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. எப்படிடா நீங்க எகிப்தினுடைய அந்த பார்வோன் கையில இருந்து விடுதலையாகி வந்தீங்க? வந்தீங்க இத்தனை ராஜாக்களை தாண்டி, இதெல்லாம் தாண்டி எப்படி வந்தீங்கன்னு கேள்வி கேட்கும் போது ஒரு பதில் சொல்லுவார் பாருங்க. மோசே 18:8 வாசிங்க. யாத்திராகமம் 18:8 வாசிங்க. 18:8 பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் எங்களை விடுதலையாக்கி ரட்சித்த தன் மாமனுக்கு விவரித்து சொன்ன. கையை தட்ட நீ அநேகருக்கு விவரித்து சொல்லும்படியாகவே நீ விவரித்து
கொடுத்துருந்தா அடுத்த நாளே உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருந்தா வீடு கட்ட முடியல, இடிக்கிற நிலைமை, போற நிலைமை, இதையே கர்த்தர் என்னை நடத்தினார், இதையே கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். நான் சொல்றேன், நீ விவரித்து சொல்வதற்காகவே உன்னை சில யுத்தத்தின் களத்துல ஆமென் சொல்லுங்க. இங்க சொல்றாரு பாருங்க, உங்களை எகிப்தியர் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்துடைய கையின் கீழ் இந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு நான் சொல்றேன் ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாட போறேன் சொல்லிட்டு கீழே சொல்றாரு, கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிறோம் பெரியவர். கையை தட்டி சொல்லுங்க, எப்போ என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன். சாட்சி, இதுக்குதான் யுத்த களம், இதுக்குதான் யுத்த களம், இதுக்குதான் சில பாதை, சிலக்குதான் சில வழி. செங்கடலை நீ தாண்டாம செங்கடல் பக்கம் கூட்டாம வராம இருந்தா உன் எதிரி விழுந்திருப்பத செத்து கிடப்பதை உட்கார்ந்து பார்த்துக்குமா? யோர்தான் பக்கம் கூட்டு வராம இருந்தா தேவன் எப்படி யோர்தான்ல வந்து புறப்பட்ட பொல்லாத வல்லமைகளை நிறுத்தினார்னு கண்ணு பார்த்திருக்காதா? யோசிச்சு பாருங்க. இல்ல அவ்வளவு பெரிய மதில் சோறு விழுவதற்கு லாக்கே இல்ல, கர்த்தர் பெரியவர் என்று சொல்வதற்காக சில சாட்சிகள். சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன், யுத்த களத்துல நின்ன நீங்க யுத்த களத்துல இருந்தது போல உங்க பிள்ளைங்க யுத்த களத்துல இருக்க போறது இல்ல. யோசுவா 14:15 வாசிங்க. யுத்த களத்துல போராடின 2 பேரு, யுத்தத்தை 40 வருஷமா பார்த்த 2 பேரு அந்த தேசத்துல போய் எப்படி இருந்தாங்கன்னா, வாசிங்க பிரதர், வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. யோசுவா 14:15. முன்பு எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர் இருந்தது. முன்பு எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனோக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. கையை தட்டி சொல்ல, என் வீட்டுல இருந்த யுத்தம் ஓய்ந்தது. என் வீட்டுக்குள்ள இருந்த சண்டை புலம்பல்கள் அழுகைகள் கூக்குரல்கள் ஓய்ந்தது. என் வீட்டுக்குள்ள இருந்தது யுத்தம் ஓய்ந்ததினால் நான் சொல்றேன் யோசுவா, நான் சொல்றேன் காலேபு, யுத்த காலத்துல போராடின மனிதர்கள் அவர்களையும் அவர் சந்ததியும் யுத்தம் இல்லாத அமைதியுள்ள தேசத்துல கொண்டு வந்தார். இது நான் சொல்ற உண்மையில உன் சந்ததி வேலை பேசிட்டு இருக்கிறேன். உன்னை பத்தி பேசல பிரதர், சிஸ்டர், உன்னை பத்தி பேசல, உன் சந்ததியை பத்தி பேசிட்டு இருக்கிறார் கர்த்தர். யுத்தம் இல்லாத ஒரு அமைதலான தேசத்துல உன் சந்ததியை கர்த்தர் கொண்டு போவார். ஏன் தெரியுமா? நீ யுத்த களத்துல நின்று போராடினவன் என்று கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த மாசம் என்ன துவங்குதுன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், யுத்தம் இல்லாத வழியை கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சி சொல்ல போற மைக்க பூச்சி, என் பொண்டாட்டி வாயா பாஸ்டர் இப்படி மாறுச்சு, ஆச்சரியமா இருந்து பாஸ்டர், கர்த்தர் அந்த யுத்தத்தின் வாயை திருப்பினார். சொல்ல மாட்டீங்க தெரியும், இப்படி சாட்சி இந்த மாதிரி சொல்ல மாட்டான். போய் இது சொல்லிட்டு உள்ள போய் சண்டை வரப்போகுது. ரெண்டாவது என்ன வழி பாஸ்டர்? யாத்திராகமம் 23:20. யாத்திராகமம் 23:20. சீக்கிரமா செஞ்சுங்களேன், டைம் ஆச்சு. ஏன் இவ்வளவு ஸ்லோவா எடுக்கிறீங்க பைபிளை? கர்த்தர் ஒருவருக்கே வழியிலே உன்னை காப்பதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை. கையை தட்டி சொல்லுங்க, உன்னை ஒரு ஸ்தானத்திற்கு, அவர் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற வழி. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னை ஒரு பொசிஷன் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் உங்களுக்கு உண்மை ஆகாது. இவ்வளவுதான் சொல்லுவீங்களா? ஏன் உனக்காக ஒரு தூதன் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு, நீ அந்த பொசிஷன் போற வரைக்கும். ஆமென். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தானம் வச்சிருக்காரு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் ஸ்தானத்துக்கு நீங்க வர முடியாது, உங்க ஸ்தானத்துக்கு என்னால என்ன பண்ண முடியாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தானம் வைத்திருக்கிறார். இதை எப்ப தெரியுமா இந்த வாக்க கொடுக்கிறாரு? அவங்க வனாந்தரத்துல வீடு இல்ல, மற்றவங்க பார்க்கும்போது ஒரு பாருங்க கொஞ்சம் தண்ணி ஒரு தேசத்துல கெஞ்சி கேட்கறாங்க, தண்ணி கொடு, காசு கொடுத்து தண்ணி வாங்குறாங்க, கொடுக்க மாட்டேன்றான். இப்பதான் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறேன், நீ அலைந்து திரிகிறவன் என்று நினைக்காத, வீடு இல்ல நினைக்காத, உனக்கு வாசல் இல்ல நினைக்காத, உனக்கு ஒண்ணு இல்ல நினைக்காத, உயிர்வாரிய ஒரு பொசிஷன்ல வைக்க போறேன். ஆமென் சொல்லுங்க. இங்கிலீஷ்ல I have prepared one place and one position. ஆமென். நமக்கு தெரியாது பாருங்க, நமக்கு தெரியாது பாருங்க, எந்த பொசிஷன் போறீங்கன்னு தெரியாது. நான் சொல்றேன், இந்த சபையில இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நல்ல பொசிஷன்ல நல்ல இடத்துல தான் வைக்க போறார். நம்புறீங்க? கையை தட்டி, எனக்கு நல்ல வீட்டுல வைக்க போறாரு, நல்ல வாழ்க்கையை தர போறாரு. ஆமென். நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க. நம்மளுக்கிட்ட என்ன பிரச்சனைனா, தாழ்வு மனப்பான்மை ரொம்ப ஜாஸ்தி.
இந்த பொசிஷன்லாம் நான் வர ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பெரிய மீட்டிங், பெரிய பெரிய பாஸ்டர் உட்கார்ந்துக்கிறாங்க. யாராவது ஒரு பாடல் பாடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ராஜனை கூட்டு போய் என்ன வச்சீங்க, ராஜன் மேல வந்து பாடுப்பா அப்படின்னா உடனே பாஸ்டர் எங்க பாருங்க பாஸ்டர், இங்க எங்க பாருங்க பாஸ்டர், அங்க ஏமை கூத்துருங்க பாஸ்டர். அவருக்கு என்னன்னா இந்த பொசிஷன்ல போய் நம்ப நிக்கிறதா. நான் சொல்றேன் உன் மனப்பான்மை அப்படி இருக்க கூடாது. கர்த்தர் ஒரு பொசிஷனுக்கு உங்களை கொண்டு போவார்னா அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நிலையை பார்க்காத, அது வனாந்தரமா இருக்கலாம், இன்னைக்கு நல்ல வேலை இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு நல்ல வீடு இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு சொல்றாரு நான் ஆயத்தம் பண்ண ஒரு ஸ்தானம் உனக்காக இருக்கிறது, அந்த வழியில உன்னை நான் நடத்த போறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், எப்பயுமே இருக்கிற நிலைகளை பார்த்து சோர்ந்துடக்கூடாது. பிரசங்கி 4:14 சொல்லுது, அரசாள்வதற்கு சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டவர்கள் உண்டா. அரசாள்வதற்கு எங்க வாசிங்க 4:14. அரசாள்வதற்கு சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்திலே பிறந்து ஏழை அவர்கள் உண்டு. அவர் நினைச்சானா குப்பையில இருக்கிற கோபுரத்துல வச்சிருவார். ஆமென் சொல்லுங்க. கோபுரத்துல இருக்கிற குப்பையில வச்சிருவார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கலாம். நீங்க நம்பினீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. நீங்க நான் அடிக்கடி சொல்லுவேன், யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்துட்டார். யோசேப்பு என்ன ஸ்தானத்துல இருக்க போறான்னு காண்பிச்சிட்டாலும் அவன் போன பாதை இருக்கு பாத்தீங்களா, அந்த பாதை தான் பயங்கரம். ஆமென் சொல்லுங்க. அந்த பாதையில அந்த வழியில ஏன் தெரியுமா அவன் சோர்ந்தே போல, ஏன் தெரியுமா, என்ன ஒரு ஸ்தானத்துல வெப்பன்னு சொல்லிட்டாரு, அந்த ஸ்தானத்துல வைக்கிற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அவமான நிறைந்த என்ன குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டு. தூங்க மாட்டி செத்துட்டானா சிறைச்சாலையில. சாவதுக்கு எத்தனை சான்ஸ் கிடைச்சிருக்கும் 13 வருஷத்துல. இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, அப்படி பேசிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே. கயிறு கிடைக்கதா, சிறைச்சாலை காவலாளி தள்ளி போவானா, டக்குன்னு மாட்டி ஹேக் பண்ணி. அவனுக்கு ஒண்ணு தெரியும், என்ன ஒரு பெரிய இடத்துல கொண்டு போவதற்காக கர்த்தர் இந்த உபத்திரவத்தின் பாதையில நடத்தினார். நான் இன்னைக்கு சொல்றேன் பிரதர், ஐயோ கையை தட்டி தான் நீங்க சொல்லுங்க, என்ன கர்த்தர் ஒரு பொசிஷன்ல எனக்கு கொடுத்த தரிசனம், எனக்கு கொடுத்த வெளிப்பாடு, என்னை கொண்டு போக வேண்டிய ராஜஸ்தானத்துக்கு. ஆமென் அல்லேலூயா. அதே மாதிரி சவுலோட மகன் பாருங்க, யோனத்தானோட மகன் மேவிபோசேத் என்கிறவன் ராஜ அரண்மனையில பிறந்தாங்க. கடைசியில லோதேபார்னா வறட்சி நிறைந்த இடத்துல எலும்பும் தோலுமா, போட்டுக்கிறது கூட நல்ல துணி இல்லாத, ஒருவேளை சாப்பாடு இல்லாதவனை கண்டுபிடிக்கப்படுகிறான் தாவீதான. என்ன பாஸ்டர் அர்த்தம்? சவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை இழந்துட்டான். நான் அடிக்கடி சொல்லுவேன், வீடா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும், உங்களுக்கு கர்த்தர் ஒரு பொசிஷன் வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தை விட்டு ஒரு நாளும் இறங்கிடாதீங்க, ஒரு நாள் அந்த ஸ்தானத்தை விட்டு கீழே வந்துடாதீங்க. யோசிச்சு பாருங்களேன். அந்த அரண்மனைக்குள்ள சாதாரண கிண்ணறம் வாசிப்பதற்காக நுழைந்தவனுக்கு தெரியாது, எனக்கு கர்த்தர் ஒரு வழியை ஏற்படுத்தி இதே அரண்மனையில என்னை ராஜாவாய் உட்கார வைக்க போகிறார் என்று. அல்லேலூயா. நான் சொல்றேன் பிரதர், உனக்கு கொடுத்த தரிசனம், உனக்கு கொடுத்த அபிஷேகம், உனக்கு கொடுத்த வெளிப்பாடு கர்த்தர் நிச்சயமாய் அந்த இடத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும், அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் அவர் ஒரு தூதனை வைத்து உன்னை வழியிலே காப்பாற்றி உன்னை நடத்ததான் போறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க ஸ்தானத்தை இழந்துடாதீங்க. மனிதர்கள் எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்காங்க ஒரு நாள் பார்க்காதீங்க. மனுஷங்க இன்னைக்கு இந்த ஸ்தானத்துல வைப்பான், அதே வாய் நாளைக்கு உனக்கு பெரிய ஸ்தானத்துக்கு கொண்டு போகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். யோயாக்கீன் என்கிற ஒரு ராஜாவை பாபிலோன் ராஜா சிறைப்பிடித்து கொண்டு போய் சிறைச்சாலையில வாழ்நாள்லாம் அடங்கிட்டான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் செத்து போயிட்டான். அடுத்து ஒரு ராஜா வரான். அந்த ராஜா வந்த போது முதல்ல யோயாக்கீன் வெளியில இருந்து வாசிங்களா, அந்த வசனம் வாசிங்களா, 2 ராஜாக்கள் 25-27. இந்நேரம் நான் சொல்லும் போதே எடுத்திருக்க வேணுமா, பெரிய பெரிய பைபிள் ஸ்காலர் எல்லாம் உள்ள உட்கார்ந்துக்குது. 2 ராஜாக்கள் 25-27 வாசிங்க. யோயாக்கீனுடைய 37 வருஷம் சிறையிருப்பு. எத்தனை வருஷம் பிரதா? 37வது வருஷம். கண்ணாடி போட்டு என்ன படியம்மா? 12ஆம் மாதம் 27ஆம் தேதி. எப்படி நான் பாருங்க, கவனிங்க, ஒரு மனுஷனோட பொசிஷனை கர்த்தர் எப்படி முன்குறிக்கிறார். தேர் சும்மா கிடையாது அந்த பைபிள்ல. தேதியை குறிச்சு 12ஆம் மாசம் 27ஆம் தேதி தன் ராஜாவான வருஷத்துல
சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பா பேசி அவனுடைய சிங்காசனத்தை ஐயோ கைய தட்டிட ஆமென் சொல்லுறேன். ஒருத்தவன் கீழ் பொசிஷன்ல வைக்கிறான். அதனாலதான் சொல்றேன், மனுஷ பார்வையை பார்த்து நீ ஏமாந்துடாத. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், எவன் எங்க வச்சாலும் நம்மள தேதி குறிச்சு உயர்த்துகிற ஒரு தெய்வம் நம்மளோட கூட கையை தட்ட முடிஞ்சா சொல்லு. உனக்கு தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. யோயாக்கிலே இன்னைக்கு சிறை இருப்பட இருக்கலாம், இன்னைக்கு மற்றவங்க உள்ள சிறையில போட்டு இருக்கலாம். மற்றவங்க வாழ்நாள் முழுவதும் ஒருவர் வரம் போனாலும் சிறை இருப்ப மாட்டேன். அதனால மனிதர்கள் எந்த ஸ்தானத்துல இருக்காரு, கேசு உங்களை எந்த ஸ்தானத்துல வச்சிருக்காரு தெரியுமா? வெளிப்படுத்தல் 3:20-21 சொல்றாரு, நான் என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் சீட்டை கொடு. ஐயா கையை தட்டி இதெல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் உன்னை அவர் பொசிஷன்ல வச்சு பாக்குறார். அவர் பொசிஷன் கனம் பொறிந்தன, வல்லமை பொறிந்தன. எங்க போனாலும் மரியாதை இயேசுவுக்கு, எங்க போனாலும் முதலிட இயேசுவுக்கு. நான் சொல்றேன், உன்னை கர்த்தர் அப்படிதான் வருகிற நாட்கள்ல மாத்த போறாரு. உன்னை பார்த்து யாரு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு முன்னதான் நீ நல்லா வாழ போற. ஆமென் சொல்லிடுங்களேன். உன்னை அப்படி ஒரு பொசிஷன்ல கர்த்தர் கொண்டு போக போற. வீடுல பாவம், ஐயோ இந்த வீட்டுல பிள்ளைங்க கஷ்டப்படுது, உனக்கு தான் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 20. ஆமென் அல்லேலூயா தானா? அல்லேலூயா. சில நேரத்துல நினைப்பீங்க, இந்த இடத்துல இருக்கிற சிறையிருப்புல தேதி குறிச்சு மாத்த போறாரு. நீங்க நம்மனா கையை தட்டி இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். மூணாவது சொல்லி முடிச்சிடுறேன். 1 சாமுவேல் 9:6 வாசிங்க. 1 சாமுவேல் 9:6. சாமுவேல் படிக்குமா? அதற்கு அவர்கள் இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல நடக்கும். அங்கே போகும். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அல்லேலூயா. மூணாவது ஒரு வழி. முதல்ல என்ன வழி சொன்ன? யுத்தம் இல்லாத ஒரு வழியில நடத்த போறாரு. இரண்டாவது, உங்களுக்காக ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தின் வழியில நேரா உங்களை என்ன பண்ண போறாரு? நடத்த போறாரு. மூணாவது, நீங்கள் அடைய வேண்டிய வழியில உங்களை ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் நடத்த போறாரு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லா கவனிங்க. சபையை எப்பயுமே எப்படி தெரியுமா பார்க்கணும்? கர்த்தருடைய வாயா பார்க்கணும். கர்த்தர் பேசுகிற இடமா பார்க்கணும். ஏன் லேடிஸ் ஜென்சி தனித்தனியா உட்கார வைக்கிறோம்? யாராவது ரகசியம் தெரிஞ்சா சொல்லுங்க. பக்கத்துல வந்த லேடிஸை பாப்பாங்க. பாஸ்டர் பேச செய்தி கொடுக்கும் போதே இப்படி சீண்டுவாரு. உனக்கு நான் வச்சாரு பாஸ்டர் இன்னைக்கு அப்படிங்குவாரு. புருஷன் பக்கத்துல உட்கார்ந்து. சில சபைகள் ஆம்பளை பொம்பளை ஒன்னா வைக்கிறான். நீங்க வேணா பாஸ்டர் ஏதாவது லேடிஸை பத்தி பேசும்போது வீட்டுக்கார திரும்பி பாருங்களேன். போட்டோ காட்டுவான். சில சபையில இப்படி பொண்டாடி சிரிப்பான். பிரசங்கம் போயிடும், எல்லாம் போயிடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த செய்தி இன்னைக்கு அனிதா சிஸ்டர் வச்சாரு பாரு பாஸ்டர் ஆப்பு, வச்சாரு பாரு ராஜனுக்கு, வச்சாரு பாரு இப்படின்னா நீ காலி. ஆமென் சொல்லுங்க. உண்மையிலே சொல்றோம், வாழ்க்கை திருந்தாது. எனக்காக பேசுகிற இடம், என் குடும்பத்துக்காக பேசுகிற இடம். ஆமென் சொல்லுங்களேன். அடிக்கடி நான் சொல்லுவேன், கர்த்தர் தெரிந்து கொண்ட அபிஷேகத்தை ஊழியர்கள் மூலமாவே தன் ஜனத்தை நடத்த விரும்புகிறார். உங்களால தனியா நடக்க முடியாது பிரதர் சிஸ்டர், உங்களால தனியா நடத்த முடியாது. ஏன்? அவனுக்கு நல்லா தெரியும். 4 நாளா அலையறோம். எந்தெந்த நாட்டையோ சலிஷா நாட்டுக்கெல்லாம் வந்துட்டோம். சலிஷா நாடு அந்நியர்கள் இருக்கிற தேசம். இதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இனிமே கழுதை கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழி, தேவனுடைய மனுஷன் கிட்ட தான் போகணும். ஆமென் சொல்லுங்களேன். ஏங்க நான் இப்படி சொல்லுவேங்க, நான் 38 லட்சம் ஜனத்தை வெளியில கொண்டு வந்துட்டாருங்க. அதவா மேல முன்னாடி மேகம் போய்கினே இருக்கும். அந்த நேழி எங்க போதோ அந்த வழியே நடந்து வாங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்ல எவ்வளவு நாளா இருக்கும்? இல்ல ஒரு ஊர் தேவை, ஒரு ஆர்வம் தேவை, ஒரு மோசே தேவை நடத்த. ஆமென் சொல்லுங்களேன். என்ன பாஸ்டர் ஃபைனலா சொல்ல வரீங்க? நான் சொல்றேன், ஊழினுடைய வாயில கர்த்தரோட வார்த்தை இருக்கிறது. இங்கே கர்த்தர் பேசுகிறார்னு யாருன்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் வழியை அடைய வேண்டிய வழியில அவரை கொண்டு போய் நடத்துவார். நீங்க அந்த வசனத்தை 8ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 9:8 வாசிங்க. 9:8. பின்னும் சவுலை பார்த்து
இன்னும் 7 வாசிங்களா. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்ன கொண்டு போவோம்? நம்முடைய பையில் இருந்த தின்பண்டங்கள் எல்லாம் செலவழிந்து போயிட்டு தேவனுடைய மனுஷனையாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்துல ஒன்றும் இல்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிப்பதுபடி அதை அவருக்கு கொண்டு போக. என்ன பாஸ்டர் அர்த்தம்? ஊழியன் வாயில கர்த்தரோட வார்த்தையை நம்பி சபைக்கு வரும்போது ஒண்ணும் இல்லாம வருவீங்க. அந்த கெய்ட்னஸ் உங்களை ராஜஸ்தானத்துக்கு நீ கையை தட்டி சொல்லு, நான் இங்க வரும்போது ஒண்ணும் இல்லாம தான் வந்தேன், இன்னைக்கு கர்த்தர் என்ன ஆமென் சொல்லுங்க. காணிக்க போட கூட வழி இல்லாம நான் சபைக்கு போனேன். 2 ரூபாய் போடுறதுக்கு யோசிச்சேன், இந்த 2 ரூபாய் போட்டோம்னா என்ன பண்றதுன்னு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு 2 லட்சம் ரூபாயை பாக்கெட்ல வைக்கிற அளவுக்கு நான் சத்தியமா விசுவாசமா சொல்றேன். கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வழி எது தெரியுமா? நான் அதனாலதான் சொல்றேன், ஊழியக்கார வார்த்தையாவே கேளுங்க. அது மனுஷ வார்த்தையா என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. ஏன்? நீ போக வேண்டிய வழி, நீ ராஜஸ்தானத்துல நடத்தப்பட வேண்டிய வழிய இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்ககிட்ட பேசுறார். எனக்கு அமுலு சிஸ்டருக்கு தெரியுமா இன்னைக்கு கர்த்தர் இதெல்லாம் பேச போறாருன்னு? தெரியுமா அமுலு சிஸ்டருக்கு? அது எவ்வளவு வசனம் இருக்குது? 1189 அதிகாரம் இருக்குது பைபிள்ல. எவ்வளவு இருக்குது? எத்தனை 1000 வசனம் இருக்குது? எத்தனை 1000 வசனம் இருக்குது? ஏன் பேசுறாங்க தெரியுமா? உனக்கு வேண்டிய வழி இந்த ஆலயத்துல கர்த்தர் ஆயத்தம் பண்ணி. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அந்த வழி என்ன பாஸ்டர்? ஒண்ணும் இல்லாமையில உள்ள வருவோம், உடைஞ்சு போய் உள்ள வருவோம், சோர்ந்து போய் உள்ள வருவோம். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். அவர் பேசுகிற தெய்வம் என்று நீ அறியும்படி அவர் உன்னை எங்க கொண்டு போவார்னா ராஜஸ்தானத்துக்கு. எந்த ஊழியக்காரனும் கொண்டு போய் குப்பை தொட்டியில யாரையும் தள்ள மாட்டான், உங்களை ராஜஸ்தானத்துக்கு கொண்டு போவோம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிறத நம்பாதீங்க. இன்னைக்கு ஒருவேளை யுத்த காலத்தில் நின்றுட்டு இருக்கலாம், இன்னைக்கு ஒரு போராட்டத்துல. ஆனா கர்த்தரோட வார்த்தையை நம்பணும். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அந்த யோசேபாத்து சொல்லுகிறான், ஐயோ நமக்கு முன்னாக சேயீர் மனதேசத்தார் அவன் இவன் எல்லாம் சூழ்ந்து நின்னுட்டாங்க, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே, யுத்தத்துக்கு நம்ம கிட்ட அவ்வளவு வெப்பன் இல்லையே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போது வாசி 20 வாசிமா முடிக்கிறேன். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாய் மனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். யோசேபாத் நிக்கிறான். இப்ப யுத்தம் பண்றதுக்காக புறப்பட்டு போறவங்களை யோசேபாத் நிறுத்தறான். நிறுத்திட்டு சொல்றான், யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், முதல்ல யாரை நம்பு? எத்தனை ஊழியக்காரனை நம்பிடாத. எவ்வளவு பைபிள மாதிரி ஒரு புத்தகம் கிடையாதியா. முதலாவது நீ யுத்த காலத்துல அல்லது நீ போகிற பாதையில ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எதை நம்புனா? முதல்ல கர்த்தரை நம்பு. 2வது சிஸ்டர், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது வெற்றி பெறுவீர்கள். கையை தட்டி சொல்லுங்க. நான் சொல்ற கர்த்தரை நம்பு. கர்த்தருடைய ஊழியக்காரனை நம்பினா உனக்கு பெரிய வெற்றி வைத்திருக்கலாம். இப்படி சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 14ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர், ரொம்ப முக்கியம். அதனாலதான் வாசிக்க சொல்றேன். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய தாத்தா பேரு ஏயேலின் மகனாய பெனாவாக்கு பிறந்த சகரியாவின் புத்திரனாகிய யகாசியே என்னும் ஆசாப்பின் புத்திரில் ஒருவனாகிய யார் மேல தெரிந்தெடுக்கப்பட்டவன் மேல, பிரித்தெடுக்கப்பட்டவன் மேல, பரிசுத்தமாக்கப்பட்டவன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காலாமல் இரு என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களை உடையது அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவருக்கு விரோதமாய் போனார். ஐயா, நான் அடிக்கடி சொல்லுவையா, ஒரு ஊழியக்காரன் தெரிந்தெடுக்கப்பட்டவன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிப்பா. அவன் சொன்னா நடக்கும். அவன் சொல்றான், யுத்தத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா யோசேபாத்தை? அதெல்லாம் தூக்கி பின்னாடி போடு. நான் ஒரு ஐடியா கொடுக்கிறேன். துதிக்கிறவனை ஆராதிக்கிறவனை பாட்டு கொயரட்டாது முன்னாடி நிறுத்து. ஆமென் சொல்லுங்க. நீ பாட ஆரம்பிச்சினா அங்க எதிரிகள் ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு விழுவதை உன் கண்கள் காணும். நான் யோசிச்சேன்,
எவ்வளவு ஞானம் நிறைஞ்ச யோசேபாத்து, கர்த்தருக்கு பிரியமான யோசேபாத்து, வெப்பனெல்லாம் வச்சிருந்த ஆயுதப்படையெல்லாம் வச்சிருந்த யோசேபாத்து, ஊழியக்கார வார்த்தைய, அந்த லேவியனுடைய வார்த்தைய, அவன் மேல இறங்கின அந்த அபிஷேகத்தின் வார்த்தைய அப்படியே நம்பி செஞ்சாங்க. நடந்தது என்ன தெரியுமாங்க? 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் வாசிங்க. யுத்தத்துல வாசிங்க. யூதா மனுஷர் வனாந்தரத்துள்ள சாமா கூட்டண்டையில வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கி பார்க்கிற போது இவர்கள் அதை தரையில விழுந்து கிடந்தார்கள், பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. யோசேபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் உரிந்து போடப்பட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டும் அது அவர்களுக்கு மிகுதியாக இருந்தது. 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தெரிவித்தார்கள். ஐயா, இந்த லேவியன் கொடுத்த ஆலோசனை, இந்த அபிஷேகம் பெற்ற ஊழியன் கொடுத்த வார்த்தை எங்க தெரியுமா கொண்டு போச்சு? ஆரம்ப யுத்த களம் போல இருந்தது, முடிவு ஆசீர்வாதம். பெரேக்கா என்றால் பிளஸிங். நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை மதிக்கிற சகோதரியே, மதிக்கிற சகோதரனே, நம்புகிற சகோதரனே, நம்புகிற சகோதரியே, உன்னை யுத்த களத்தில் இருந்தாலும் அதை பெரேக்கா என்கிற பிளஸிங் ஸ்தலத்துக்கு உன்னை கர்த்தர் கொண்டு போகலாம். பாராளே அவர் நமக்கு வழியை தெரிவிப்பா. அவரிடத்திலே போவோம்பா. ஒன்றுமில்லாம போறமே, நீ திரும்பும்போது ராஜாடா. யுத்த களத்துல நிக்கிறனே, இவன் மேல இறங்கின ஆவியை நான் நம்பலாமா? நம்புறேன். யுத்த களத்துல பாடகர்களை நிறுத்துறேன். என்ன நடந்து தெரியுமா? அவர்களை பெராக்காவுக்கு நேராய் நடத்தினது. இந்த சபையில சிலரை பார்த்து சொல்றேன், உன்னை கர்த்தர் பெராக்காவுக்கு நேராக நடத்த போறாரு. பிளஸிங்க்கு நேராக குடும்பம் நடத்தப்படாது. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? உன் வழி அவர் வழி இல்ல, உன் நினைவு அவர் நினைவு இல்ல, அவர் வழி வேற. அது என்ன வழி பாஸ்டர்? என்ன வழி பாஸ்டர்? யுத்தம் இல்லாத வழி. ஆமே. நீ எதிர்பார்க்கிற சில யுத்தம் வந்துருமோ, இன்னைக்கு சொல்ற யுத்தம் இல்ல. 2வது என்ன பாஸ்டர் வழி? உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போகிற வரைக்கும் அவர் தன் வழியை விட்டு வாய மாட்டார். 3வது என்ன வழி? நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்தி கொண்டு போய் ராஜஸ்தானத்துக்கு பிளஸிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு போய். ஆமே. பிளஸிங் பிளஸிங் தான் பிளஸிங் சர்ச்சுக்கு போட போறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆசீர்வாதமான ஒரு இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக தான் போறார். இதை நம்புனீங்களா? உங்க வாழ்க்கையில இன்னையில இருந்து இது ரேமாவா, இது தீர்க்க தரிசனமா? எத்தனை பேர் நம்புறீங்க? தேசத்தில் நான் ஆசீர்வாதமா இருப்பேன், மேலும் ஆசீர்வாதமா இருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமா இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன். பிரதர், உனக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வழியில நட. எப்படி பாஸ்டர் அந்த வழியில நடக்க கத்துட்டாங்க பாஸ்டர்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். எப்ப பாஸ்டர் இந்த ஆலோசனை? காலைதோறும் புதிதா இருக்கிறது. காலையில தேவ சமூகத்துல முழங்கால் போட்டினா இன்னைக்கு வேலைக்கு போலாமா வேணாமா, அங்க பிரச்சனை இருக்குதா பிரச்சனை இல்லையா,
இன்னைக்கு யார் உன் வீட்டை தேடி வருவாங்க? வரவங்க கலகம் முட்டை வராங்களா, சண்டை போட வராங்களா? யார் வர போறாங்க? இன்னைக்கு நேற்று ஒரு வீட்டுக்கு போனேன், நீங்க வருவீங்கன்னு தெரியும்னு சொன்னாங்க. நான் சொல்றேன் பிரதர், உன்னை நடத்துவாரு. இந்த பைபிளை எடுத்து படிச்சீங்கன்னா, இந்த பைபிளை எடுத்து படிச்சா அதுல உனக்கான வழி இருக்கு பிரதர். காலையில எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் ஒரு 2 அதிகாரம் படிச்சுட்டு வேலைக்கு போ. நான் சொல்றேன், இந்த மாதத்திலிருந்து உன் நினைவுகள் அவர் நினைவு அல்ல, உன் வழி அவர் வழி இல்ல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாதை இருக்கிறதோ அப்படி பல வழிகள்ல உன்னை நடத்த என் கையில திட்டம் இருக்கிறது. வானத்திலிருந்து பனி இறங்கி மழை இறங்கி எப்படி நான் செய்கிறேன், நான் நினைச்சதை செய்தோம் அப்படி என் வசனம் உனக்கு செய்ய போதேன். இன்று முதல் நீ காண்க ஆரம்பிப்பா. தொடர்ந்து என் பாதத்துல காத்து ஓடு. உனக்கான நன்மைகள் இந்த மாதத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை அப்படியே ஜீவன் உள்ளது. இந்த பிள்ளைகளை அப்படியே நடத்த முடியும். ஒரு யுத்தம் இல்லாத வழியில என் பிள்ளைகளை நடத்துங்கப்பா. நீங்க ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த பெரிய ஸ்தானத்துக்கு நேரம் என் பிள்ளைகளை நடத்துங்கப்பா. இவர்கள் சென்றடைய வேண்டிய ராஜஸ்தானம், இவர்கள் சென்றடைய வேண்டிய அந்த பிளஸிங் பெரக்காவுக்கு நேராய் ஊழியக்கார வார்த்தை கொண்டு நடத்துங்கப்பா. உங்க கரத்துல தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழித்து விலக்கி வைத்து, உன்னை கிருபையினால் இறக்கிற நாள் முடிசூட்டி, நன்மை நாள் வாய திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போல அவரது. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் பிரயாணங்கள், உங்கள் போக்குவரவு, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய படிப்பு, அத்தனை காரியங்களை கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் இந்த மாதம் முழுவதும் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். சமாதானத்துக்கு போயிட்டு வாங்க. கர்த்தர் கூட இருப்பார்.